கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது இந்த 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான, அதாவது 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம். இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய முன்னோர்கள், அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ தான் கஷ்டம், எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த தை மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை, மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போல தான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான மாதம் தான் தை மாதம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த 2026 நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு, ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/1/2026 முதல் வியாழக்கிழமை. ஓகேவா, அண்டர்லைன் பண்ணுறேன், வியாழக்கிழமை 12/2/2026 வரையும், வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய தை மாதம் முழுமையாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு. ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு இந்த வருடத்தில், இந்த தமிழ் மாதத்தில், தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நட்சத்திரமும், அதாவது வியாழக்கிழமை 15/1/2025 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான 12/2/2026 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 12 ராசி நேயர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு சொன்னோடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த வட்டம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன், குரு, புதன், இந்த 3 கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை 12 ராசி நேயர்களுக்கும் இருக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 தை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? சனி பகவான் ராசியில் இருக்கார். ராசிக்கு 11 சூரிய பகவான் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரியனோடு சேர்ந்து பயணிக்கிறார். அப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னா, சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் நல்லா வெற்றி பெறுவீங்க. அதே போல் சொந்த தொழில் புதியதாக தொடங்கணும்னு நினச்சிங்கனாலும் கட்டாயம் என்ன செய்யலாம், தொடங்கலாம். ஒரு தொழில் பார்த்துக்கிருக்கீங்கன்னா அந்த தொழிலில் நிலையான தன்மை இல்லை, போராட்டமாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அது சரியாயிடும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக மனதளவிலும் சரி, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் சரி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் சரி, வடிவேல் சொல்கிற மாதிரி எம்டி அப்படின்னு தான் நீங்கள் இருக்கீங்க. எதுவுமே ஒன்றுமே செயல்படுத்த முடியாத தன்மையில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த அத்தனை விதமான பிரச்சனைகளுமே முடிவடைஞ்சு நீங்கள் சரியான ஒரு பாயிண்டை நோக்கி பயணிக்கக்கூடிய, பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தை மாதம்.
உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். உங்கள் கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உறுதியாக மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கும் என்ன ஆகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உதவி செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா சில மீனராசி என்பர்கள்லாம் வாழ்க்கையில் போய் தேவையில்லாத நபர்கள்ட்ட போய் சிக்கிக்கிட்டீங்க. தேவையான நபர்னு என்று நம்பி தேவையில்லாத நபர்கிட்ட போய் சிக்கியிருக்கீங்க. அவங்க படுத்துகிற பாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீன் தொட்டியை தண்ணிக்குள்ளே உள்ளே விட்டுட்டு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த தொட்டியை போட்டு விறுவிறுன்னு சுற்றிக்கிட்டே இருந்தால் அந்த மீன் எப்படி பதட்டப்படுமோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட பாசம் இருக்க மாதிரி உங்களை கொண்டு வந்து லாக் பண்ணிவிட்டு உங்களை படாத பாடு படுத்திக்கிருக்காங்க. அது மீனராசி அன்பர்களை ஒரு புரட்டி போட்ட காலமாக 6 மாதம் அவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுது. ஏற்கனவே நிறைய ஏமாற்றத்தை ஒரு 3 வருஷமாக நீங்கள் அடைஞ்சிக்கிருக்கீங்க. இதில் இந்த 6 மாதம் லைஃப்பில் டோட்டல் காலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நிலை மாறும். உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களிலும் முன்னேற்றம் உண்டு. மனசுக்கு ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் ஆசை, இந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு நினைக்கிற விஷயங்களிலும் உறுதியாக கோச்சார கிரகங்கள் நன்மையை கொடுக்கின்றன. வெளியூர் வெளிமாநில பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் குடும்பத்தோடு சேர்ந்து சுற்றுலா போயிட்டு வருவதற்கான பாக்கியம் உண்டு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, உங்களுடைய அப்பா வழி சொத்து, அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை இருக்குன்னா அது சரியாயிடும். குழந்தை பாக்கியம் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவன் மனை ஒற்றுமை, தொழில் சார்ந்த விஷயங்கள் உள்ள செயல்பாடுகள், பார்ட்னர்ஷிப்பில் வச்சுருக்க செயல்பாடுகள் எல்லாமே புரிதலுடன் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிறப்படையும் சொல்ல முடியாது, ஆனால் புரிதல் இருக்கும். இவனால் நீங்கள் எது சொன்னாலும் இல்லை நீ தப்பாக தான் சொல்லுவேன், நீ எதுவுமே கரெக்டாக சொல்ல மாட்டேன். ஸோ அப்படி உங்களை டிஸ்கரேஜ் பண்ண உறவுகள், உங்களுடைய பார்ட்னர், தொழில் சார்ந்த பார்ட்னர் அல்லது லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ ஏதோ சொல்ல வர்றாங்க, அவனை கேட்போம், அவங்க சொல்கிறத கொஞ்சமாக காது கொடுத்து கேட்போம் அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஒதுக்குவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொஃபைட்டாக உங்களுடைய தன்மையை வெளிப்படையாக சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், புரிய வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ அதில் ஒரு சேஞ்சஸ் வரும். முன்னாடி இருந்த சூழ்நிலையிலேருந்து கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றம் உண்டு. ஏன்னா சனி இன்னும் 7ஆம் இடத்தை தான் பார்க்காரு. ஸோ அதனால் கொஞ்சமாச்சும் மாற்றம் கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு மனை கட்டுவதற்கான செயல்பாடுகளை செயல்படுத்தலாம். விருப்பப்பட்டால் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வீடு கட்ட முயற்சி எடுத்துட்டோங்க, பேஸ்மெண்ட்டை மாதிரியும் போட்டுட்டோம், ஆனால் என்ன அதுக்கப்புறம் எங்களால் எடுத்து கட்ட முடியல, ரொம்ப லாக் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான், நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருச்சுழி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில், ஓகேவா, அருப்புக்கோட்டை பக்கத்தில் அந்த கிராமம் இருக்குது. ஸோ அது இப்போ மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ அந்த திருச்சுழியில் உள்ள பூமிநாதரை போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுடைய வீடு கட்டுவதற்கான பாக்கியம் உண்டாகும். ஓகேவா. ஸோ மீனராசிக்காரங்க வீட்டில் பிரச்சனை, வீடு கட்டுவதில் பிரச்சனை அல்லது வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குன்னா கட்டாயமாக அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் உண்டு. ஸோ இந்த கோயிலுடைய லொக்கேஷன் வேணும், கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. நான் என்ன பண்ணுறேன், அந்த கோயிலுடைய அட்ரஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா. ஸோ இதை மறக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உறுதியாக வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, ராசியிலே சனி பகவான் உட்காந்துருக்கனால மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வயதான முதியவர்களிடம், உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களிடம் விவாதங்கள் பண்ணக்கூடாது, விட்டு கொடுத்து போயிடணும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா மனசில் ஒன்று நிறைய அழுத்தத்தை கொடுக்குன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அதை பலபடி சிந்திச்சு என்னவாக இருக்குமோ ஏதாக இருக்குமோங்கிற குழப்பம்லாம் வேண்டாம். பாஸ்ட் நடந்ததெல்லாம் நடக்கட்டும்.
நான் இந்த இடத்த விட்டு நகர்ந்துறேன் அப்படின்னு நகர்ந்து பாருங்கள். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற நபர்கள் எல்லாமே ஓடி போயிடுவாங்க. நீங்கள் அந்த இடத்துலேருந்து ஏன் நடந்துச்சு, இதனால தான் நடந்துச்சா அதனால தான் நடந்துச்சா நீங்கள் யோசிக்கும் போது தான் நிறைய டிப்ரெஷன் வரும். ஸோ இதில் கவனமாக இருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே புதிதாக எதுவும் கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்கி ஒரு விஷயம் செஞ்சால் மகிழ்ச்சி வரும்னா தயவுசெய்து அதை செய்யவே செய்யாதீங்க. ஓகேவா? நீங்களாக இருங்க. யாருக்கும் கடனும் வாங்கி கொடுக்காதீங்க, நீங்களும் கடன் வாங்காதீங்க. தாய் மாமா உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க. இந்த தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை நாளன்று உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் வச்சுட்டு, காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு, அதே போல் உங்களுடைய ஊரில் உள்ள வயதான முதியவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அன்னதான உதவி, அதே போல் வஸ்திர தானம் உதவி இதெல்லாம் செஞ்சிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். மீன ராசிக்கு இந்த தை மாதம் தடைகளை விலக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய மேலான ஆதரவு எனக்கு எப்போதுமே வேணும். எல்லா நாடுகளிலிருந்து எல்லா ஊர்களிலிருந்தும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா ஆதரவை கொடுத்துக்கிருக்கீங்க. ஸோ இந்த தை மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, மறக்காமல் தை அமாவாசை பௌர்ணமி நாள்களில் உங்களுடைய முன்னோர்களுக்குரிய அற்புதமான விஷயங்கள், தான தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சுருங்க. அதே போல் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. நீங்கள் இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கின்ற தான உதவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான தடைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.